வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் கும்பராசி சதயம் நட்சத்திர சனிப்பெயர்ச்சி பலன்கள். கும்பராசி சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சனி பகவான் பயிற்சி என்பது 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி வாக்கிய கணித ரீதியாக சனி பகவான் பயிற்சி பெறுகிறார். சனி பகவான் பயிற்சி பெற்றால் சதயம் நட்சத்திரம் ராகுவின் நட்சத்திரம். ராகு பகவானின் நட்சத்திரமாக இருக்கக்கூடிய இந்த நட்சத்திரத்திற்கு 4 பாதங்கள் கொண்டது. இது ஒரு முழு நட்சத்திரம். உங்களுக்கு 7.5 சனியில் ஜென்ம சனி விலகியாச்சு. ஜென்ம சனியிலிருந்து விலகுகின்ற சனி பகவான் கழிவு சனியாக 2.5 ஆண்டு காலம் இருந்து பலன்களை தரவிருக்கிறார். கழிவு சனியில் நன்மைகள் நடக்குமா? கெடு பலன்கள் குறையுமா? கஷ்டங்களும் நஷ்டங்களும் விலகி நற்பலன்களை பெற முடியுமா என்கின்ற பலத்த ஏக்கத்துடன் காத்து கொண்டிருக்கக்கூடிய சதயம் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு என்ன தசா நடக்குதுன்னு முதலில் பாருங்கள். ஏன்னா 7.5 சனி மட்டுமல்ல, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, அஷ்டம சனி, 7.5 சனி எதுவாக இருந்தாலும் நீங்கள் வேணும்னா கூட பாருங்கள். கும்பராசி சதய நட்சத்திரம் உங்களுக்கு இருக்கக்கூடிய இதே பாதகமோ கெடு பலன்களோ இதே சதய நட்சத்திரத்தில் பிறந்த மற்றொருவருக்கு இருக்காது. உங்களுக்கு நன்மைகளாக நடக்கும்போது அவர்களுக்கு தீமைகளாக இருக்கும். அவர்களுக்கு நன்மைகள் நடக்கும்போது உங்களுக்கு கெடு பலன்களாக இருக்கும். காரணம் தசா மாற்றம்தான். எப்பொழுது நீங்கள் பிறந்திருந்தாலும் எந்த கிரக அமைப்புகள் உங்கள் சொந்த ஜாதகத்தில் இருந்தாலும் சரி, 7.5 சனி என்று வந்துவிட்டாலே செய்யும் தொழில் முதல் கொண்டிருந்து உறவுகள், நட்பு, சொந்த பந்தம் அனைத்திலும் ஒரு எதிர்ப்பையும் ஒரு கஷ்ட நஷ்டங்களையும் சந்தித்தே ஆக வேண்டும். கும்பராசி சதய நட்சத்திரக்காரர்கள் மட்டுமல்ல, 12 ராசி 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் இது பொருந்தும். 7.5 சனி வருகிறது என்றாலே ஒரு மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருக்காது. இதற்கு காரணம் சனி பகவான் ஒரு மந்த கிரகம். மந்த கிரகம்னா மெல்லமாக சுற்றுகின்ற ஒரு கிரகம். ஒரு ராசியை கடக்க 2.5 ஆண்டு காலம், அதாவது 30 மாதம். இன்னொரு ராசியை கடந்து செல்ல 30 மாதம். இன்னொரு ராசியை கடந்து செல்ல 30 மாதம். ஆக மொத்தத்தில் 7.5 சனி என்பது 90 மாதங்கள். 10 மாதம் குறைவா 90 மாதம் நிறைய துன்பங்களை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்தில் தசா என்பது வலிமையாக இருக்க வேண்டும். இதிலும் மங்குச்சனி, பொங்குச்சனி, கங்குச்சனி, இறுதிச்சனி என்று இருக்கு. மங்குச்சனி என்றால் உங்களுக்கு சனியின் பாதகங்களை அவ்வளவு தெரிந்து கொள்ள முடியாமல் இருந்திருக்கக்கூடிய காலமாக இருக்கும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதுக்குள்ள நிறைய இழப்புகளையும் துன்பங்களையும் சந்தித்திருப்பீங்க. அதுதான் மங்குச்சனி. பொங்குச்சனி என்றால் ஏற்கனவே சனியின் தாக்குதலில் சிக்கி தவித்த அவர்களுக்கு 7.5 சனி வந்தால் இப்படி தான் இருக்குன்ற ஒரு மனப்பக்குவம் இருக்கும். கங்குச்சனி என்பது கேட்டிங்கன்னாக்கா அது வரத்துக்கு 60 வருஷம் 70 வருஷம் ஆகிடும். அதனால் இந்த இடையில் இருக்கக்கூடிய மங்குச்சனியோ இல்லை கங்குச்சனியோ இருந்தால் மிக கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சரி, 7.5 சனி வந்தாச்சு. உங்களுக்கு விரயம் ஜென்மம் 2 விலகியாச்சு. குடும்ப சனியாக இருக்கிறார் சனி பகவான். நன்மைகளை செய்வாரா? கட்டாயமாக செய்வார்.
ஏன்னா சனி பகவான் பயிற்சி பெற்று குடும்ப சனியாக இருக்கும்போது இப்போ உங்கள் கையில் என்ன இருக்க போகுது? எது இருந்தாலும் அது பற்றாக்குறையாகவும் உங்களுடைய உடலில் பலமும் எப்படி காசு பணம் குறைஞ்சிருக்கிறதோ அதே போல் பலமும் நம்பிக்கையும் குறைந்திருக்கும். இனிமேல் நம்பிக்கையை உங்களுக்கு உருவாக்குவார். வாழ முடியுமா என்கின்ற கேள்வியில் இருந்த உங்களை வாழ வழியை தேட வைப்பார், வழியும் காட்டுவார். பொருளாதாரத்தில் இருந்து வந்த பெரிய தடைகள் விலகி ஓரளவுக்கு நற்பலன்களை நடக்க ஆரம்பிப்பார். ஓரளவுக்கு என்று சொல்வது கூட முழுமையாக சனி பகவான் விலகாத காரணத்தால் சொல்லக்கூடியதுதான். ஆனால் கடந்த ஆண்டுகளில் நீங்கள் அனுபவித்து வந்த பெரும் துன்பமெல்லாம் இப்பொழுது இருக்காது. ஒருவேளை இப்போவும் அதைவிட அதிகமாக இருக்கிறது என்றால் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தசா புத்தி சரியில்லாமல் இருக்கும். சரி, எது எப்படி இருந்தாலும் நன்மைகள் நடக்குமா? அது எப்பொழுது நடக்கும் என்கின்ற கேள்வி சதய நட்சத்திரமான உங்களிடத்தில் இருக்கும். இப்போ குரு பகவான் உங்களுக்கு ராசிக்கு 5இல் வக்கரம் பெற்றிருக்கிறார். அவர் வக்கரம் பெற்றிருக்கட்டும், வக்கர நிவர்த்தி பெற்று 6ஆம் இடத்திற்கு கூட செல்லட்டும். ராகு உங்கள் ஜென்ம ராசியில் இருக்கட்டும், 7ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கட்டும். இந்த 3 கிரகங்கள மாற்றம் என்பது 2026 10ஆம் மாதத்தில் நடக்க இருக்கிறது. இந்த மாற்றங்களால் சனியின் பல வகையான கெடு பலன்களையும் கொடுமை பலன்களையும் அனுபவித்து வந்த உங்களுக்கு முற்றிலும் மாறுபட்ட பலன்களும் வேறுபட்ட பலன்களும் நற்பலன்களும் மிகவும் வலிமையான கிரகங்களாக நின்று உங்களுக்கு உதவியாக இருக்கும். இன்னும் சில மாதங்கள் மட்டும் பொறுமையாக இருந்தால் கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நற்பலன்கள் தேடி வரும் காலம் வந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.